எல்லாவும் நேரான மர்மமும். ஆரம்பம். ஒரு சிறிய கிராமத்தில் எலா என்ற சிறுமி வசித்தாள். அவள் மிகவும் புத்திசாலியும் ஆர்வமுள்ளவளும் எப்போதும் புதிர்களைத் தீர்க்க விரும்புபவளும் ஆகஸ்டி இருந்தாள். கிராமத்தில் எலாவுக்கு பெயர் போனது அவள் முடிவற்ற ஆர்வத்தாலும் அதனைத் தீர்க்கும் திறமையாலும் தான். மர்மம் ஆரம்பம். ஒரு நாள் கிராமத்தில் எல்லா வீடுகளும் நிமிர்ந்து நேராக அமைந்திருந்தது. எப்போது பார்த்தாலும் சதுரமாய் அமைந்திருக்கும் வீடுகள் ஏதோ மந்திரத்தின் காரணமாக அனைத்தும் நேராக மாறியது போல இருந்தது. கிராமவாசிகள் பயப்பட அவைகள் யாருக்கும் புரியாமல் திகைத்தனர். எலாவின் விசாரணை. எலா இந்த மர்மத்தை தீர்க்க முடிவு செய்தாள். அவள் அவளுடைய சிறந்த நண்பன் சார்லியுடன் சேர்ந்து இந்த மர்மத்தை ஆராய ஆரம்பித்தாள். அவர்கள் இருவரும் காட்சி குறிப்புகள் மற்றும் சமீபத்திய நிகழ்வுகளைப் பற்றி உற்று நோக்கினர். மர்மத்தின் சுவடு. அவர்கள் கண்ணே ஒரு பழைய மரத்தின் அடியில் ஒரு பழைய குகையை கண்டுபிடித்தனர். குகையின் உள்ளே பழமையான கல்லில் புதைந்திருந்த ஒரு மந்திர நூலை அவள் கண்டாள். அந்த நூலில் நேரான மந்திரம் என்று ஒரு தலைப்பு இருந்தது. எலா அந்த நூலை படித்தாள். அதில் நேரே அமைந்திருக்கும் எல்லா பொருட்களும் அந்த மந்திரத்தின் பாதிப்பை எதிர்நோக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. மந்திரத்தின் தீர்வு. மந்திரத்தை படித்த பின் எலா கற்றுக்கொண்டார் அதனை எதிர்ப்பது எப்படி என்பதை. அதற்காக ஒரு சிறிய மந்திர சொல் இருந்தது. அதனை உச்சரிக்க வேண்டும். எலா சார்லியின் உதவியுடன் அந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டு கிராமத்தின் நடுவில் நிலைத்து அந்த மந்திர சொல்களை உச்சரித்தாள். மர்மத்தின் முடிவு. அந்த மந்திர சொல் முடிந்தவுடன் அனைத்து வீடுகளும் பொருட்களும் மீண்டும் பழையபடி சதுரமாக மாறின. கிராமவாசிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். எலா மற்றும் சார்லி அவர்களின் திறமையால் கிராமத்தை மீண்டும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வாழ செய்தனர். முடிவு. எலாவின் புத்திசாலித்தனமும் துணிவும் அவளுடைய நண்பன் சார்லியின் உதவியுடன் கிராமத்தில் ஏற்பட்ட நேரான மர்மத்தை தீர்த்தது. அவள் கிராமத்தில் அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றாள். மேலும் அவர்கள் அனைவரும் எப்போதும் எலாவை நம்பிக்கையுடன் பார்க்கத் துவங்கினர்.